பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்கள் மீது இரக்கமாயிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளில் கர்த்தாவே உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். சுவாமி, என் தேவன் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. நாங்கள் அனைவரும் கேட்கிறவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவரே. பேசுகிற நீராய் இருக்கிறபடியினாலே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், எங்களுடைய புத்திக்கு எட்டும்படியாய், எங்களுடைய ஆத்துமா அவைகளை கடைபிடிக்கும்படியாய் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நேரலையிலே கண்டு கொண்டிருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வாசிப்பும். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னமா இருக்கிறது? அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். யாருக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள்? மார்த்தாளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருக்கிறாள். இயேசு கிறிஸ்து அவர்கள் வீட்டுக்கு பார்க்கும்படியாய் வரும் பொழுது இந்த மரியாள் என்ன செய்கிறவளாய் காணப்படுகிறாள்? இயேசுவினுடைய பாதத்தருகிலே அமர்ந்திருந்து இயேசு சொல்லுகிறதான காரியங்களை எல்லாவற்றையும் அவள் கேட்டு அதை தன் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுகிறவளாய் காணப்படுகிறாள். யார்? மரியாள். ஆனால் நடைபெறுகிறதான சம்பவம் இங்கே எப்படி குறிப்பிட்டிருக்கிறது? 40 படிப்போம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து,
ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் இங்கே சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? மார்த்தாள் இயேசுவினிடத்திலே வந்து முறையிடுகிறாள். ஆண்டவரே, இது உமக்கு நியாயமா? மரியாள் என் சகோதரியாய் இருக்கிறாளே, நீர் எங்களை காணும்படியாய் வந்திருக்கிறேன். உம்மை போஷிப்பதற்காக, நீர் உணவுகளை உண்ணுவதற்காக, நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு எல்லாவற்றையும் நான் முற்பட்டு கொண்டிருக்கிறேன். எல்லா உணவுகளையும் நான் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். உமக்கென்று, உம்முடைய பசியை ஆற்றுவதற்கென்று, உம்மை திருப்திப்படுத்துவதற்கென்று நான் உள்ளே எல்லாவற்றையும் பார்த்து 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 நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மரியாளோ உமக்கென்று எந்த வேலைகளையும் என்னோடு கூட பங்கேற்று செய்யாமல், என்னோடு கூட ஐக்கியம் கொண்டு உணவுகளை தயார் செய்யாமல், அவள் உன் பாதத்தருவிலேயே அமர்ந்து கொண்டு நேரத்தை கடத்துகிறவளாய் காணப்படுகிறாள். அவள் கொஞ்சம் என்னோடு கூட வந்து எனக்கு ஒத்தாசையாக உமக்கு உணவுகளை தயாரிப்பதற்கு உதவிகரமாய் இருப்பாளானால் எனக்கு எவ்வளவு பிரயோஜனமாய் காணப்படும், எனக்கு எவ்வளவு உதவிகரமாய் காணப்படும் என்று இயேசுவினிடத்திலே வந்து மார்த்தாள் கேட்கிறவளாய் காணப்படுகிறாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே இயேசுவானவர் மார்த்தாள் கேட்டதுக்கு அவர் பிரதியுத்தரமாக உடனடியாக அவர் சொல்லுகிறதான காரியம், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இயேசுப்பா என்ன சொல்றாரு? மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று மார்த்தாளை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? மார்த்தாள் என்ன நினைத்தாள்? நான் இயேசுவுக்காக இவ்வளவு வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இயேசுவை பசியாற்றுவதற்காக, இயேசுவுக்கு உணவு கொடுப்பதற்காக, என்னை தேடி வந்ததான, என்னை பார்க்க வந்ததான, என்னை நலம் விசாரிக்க வந்ததான இயேசுவுக்கு அவர் திருப்திப்படும்படியாய், அவர் மனது குளிர்விக்கப்படும்படியாய், அவருக்கு உணவு கொடுக்கப்படும்படியாய் நான் எதையாகிலும் நேர்த்தியானதை அவருக்கு ருசியுள்ளதாய் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? எனக்கு தர வேண்டும்,
நான் பசியாற வேண்டும், நான் திருப்தி அடைய வேண்டும் என்று தன் சரீரத்துக்காக, சரீரத்தை திருப்திப்படுத்துவதற்காக நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிற? எல்லா காரியங்களையும் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று மார்த்தாளை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லிவிட்டு கீழே அவர் சொல்லுகிறதான காரியம் என்னவா இருக்கிறது? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதாகிலும் நாம் செய்ய வேண்டும், அவரை திருப்திப்படுத்த வேண்டும், அவரை மகிழ்விக்க வேண்டும் என்று நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், செய்ய வேண்டும் என்று நாம் செய்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் எவ்விதமான காரியங்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? மார்த்தாள் செய்த காரியத்தை போல, எப்படி? மார்த்தாள் செய்த காரியத்தை போல நாம் இன்றைக்கு தேவனுக்கென்று நான் செய்கிறேன், தேவனுக்கென்று நான் செய்கிறேன், தேவனுக்கென்று நான் செய்கிறேன், எதையாகிலும் நாம் செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும் என்று நாம் முற்படுகிறதான பிரயாசங்கள் அத்தனையும், சரீரத்தின் நிமித்தமாய் நாம் எடுக்கிறதான அத்தனை பிரயாசங்களும் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? தேவனுக்கு விருப்பமில்லை அவைகளில். அவைகள் தேவைதான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. மார்த்தாள் செய்தது தேவையான ஒன்றுதான். எதற்கு அது தேவையான ஒன்றாய் காணப்படுகிறது? இயேசு கிறிஸ்து புசிப்பதற்கு அவள் ஆயத்தம் செய்கிறதான உணவு பதார்த்தங்கள், உணவுகள் அத்தனையும் இயேசுவினுடைய சரீரத்தின் பசியை ஆற்றுவதற்கு தேவையானதாய் தான் காணப்படுகிறது. ஆனால் இயேசு எதை நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார்? நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறவராய் காணப்படுகிறார் என்று நாம் இங்கு கூர்ந்து கவனித்து பார்க்கிறவர்களாய் இருப்போமானால் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மார்த்தாளும் அறிந்திருக்கிறாள், மரியாளும் அறிந்திருக்கிறவளாய் காணப்படுகிறாள். மார்த்தாளும் அறிந்திருக்கிறாள், மரியாளும் அறிந்திருக்கிறாள். அவர்களை காணும்படியாகத்தான், அவர்களை நலம் விசாரிக்கும்படியாகத்தான் அவர்களுடைய வீட்டுக்கு இயேசுவானவர் வந்திருக்கிறார். ஆனால் நடைபெற்றதான சம்பவம் என்னவா இருக்கிறது என்று இங்கே இயேசுவானவர் குறிப்பிடுகிறார். மரியாள் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று இயேசுவானவர் மரியாளுக்காய் சாட்சி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறதான நாம் இன்றைக்கு அவருடைய பாதபடியில் அமர்ந்திருந்து, அவருடைய பாதபடியில் காத்திருந்து, அவர் நம்மோடு கூட என்ன பேச போகிறார், நம்மோடு கூட என்ன வார்த்தைகளின் நிமித்தமாய் இடைப்பட போகிறார் என்று காத்திருக்கிறதான அந்த அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம் என்ன? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? மார்த்தாளை போல இயேசுவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அவர் பசியாற்ற பண்ண வேண்டும், அவருக்கு உணவு பதார்த்தங்களை கொடுக்க வேண்டும், அவர் நாம் சமைத்து கொடுக்கிறதான உணவு பதார்த்தங்களின் நிமித்தமாய் அவர் திருப்தி அடைய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டதாய் இயேசுவுக்கு காணப்படுகிறது? சரீரத்தை திருப்திப்படுத்துவதாக மாத்திரம்தான் காணப்படுகிறது. ஆனால் இயேசு எதை எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார்? உன் ஆத்துமா பலப்படும்படியாய் என்னுடைய பாதப்படியில் நீ காத்திருக்கிறாயா? உன் ஆத்துமா பலப்படும்படியாய் என்னுடைய பாதத்திலே நீ அமர்ந்திருக்கிறாயா என்பதை குறித்துதான் அவர் உற்று நோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறதான கிறிஸ்துவுக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இயேசுவை அறிந்திருந்தும் இந்த மார்த்தாளை போல இயேசுவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிறதான விருப்பம் நம்ம இருதயத்திலே காணப்படுகிறது? இயேசுவுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்கிறதான விருப்பம் நம் இருதயத்திலே இருக்கிறது. எதையாகிலும் அவருக்கு நாம் கொடுப்பதின் நிமித்தமாய் அவர் திருப்தி அடைந்து விடுவார் என்கிறதான எண்ணத்தோடு கூட நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் இல்லை என்று சொல்லவில்லை, அது தேவைதான். ஆனால் அவர் எதை எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார்? நாம் ஆலயத்துக்கு வருகிறோமா? அவருடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோமா, ஆசைப்படுகிறோமா என்பதை குறித்துதான் அவர் உற்று நோக்குகிறவராய் காணப்படுகிறார். ஆனால் நாம் செய்கிறதான காரியம் என்னவாய் இருக்கிறது? இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுகிறதான ஜனக்கூட்டத்தாருடைய தேடுதல் எவ்விதமாக மாறி போயிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு பதிலாக எப்படி இயேசுவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின் நிமித்தமாய் தன் வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக, இயேசுவுக்கு உகந்த வாழ்க்கையாக பிரயோஜனப்படுத்துவதற்கு பதிலாக இன்றைக்கு எதை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம்? மார்த்தாளை போல, எப்படி மார்த்தாளை போல சரீரத்தை திருப்திப்படுத்துகிறதான காரியமாய் இருந்தால் மாத்திரம் போதும் என்று அதற்காய் நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர், கவனிக்கணும் இங்க, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கீழ்ப்படிந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆவலோடும் இருதயத்தின் உருக்கத்தோடும் நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு விருப்பம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம்? எத்தனை பேர்? வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. காரணம் என்ன? இன்றைய காலகட்டத்திலே வார்த்தைகளை கேட்பதற்கு யாரும் ஆயத்தமில்லாத நிலை. மார்த்தாளை போல இயேசுவனுடைய சரீரத்தையோ இயேசுவனுடைய பசியையோ ஆட்டினால் மாத்திரம் போதும், அதன் நிமித்தமாய் நான் மகிழ்ச்சிக்குள்ளாக்கப்படுவேன், அதன் நிமித்தமாய் நான் திருப்தி அடைந்து கொள்வேன், இயேசுவனுடைய சரீரத்தின் தேவைகளை பூர்த்தி செய்தால் மாத்திரம் போதும், அதன் நிமித்தமாய் எனக்கு எல்லாம் கிடைக்கப்பட்டு விடும் என்று இன்றைக்கு எவைகளை நாம் நாடி தேடி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். வார்த்தைகளை கேட்பதற்கு விட்டுவிட்டு நடனங்களையும் களியாட்டங்களையும் மனமகிழ்ச்சிக்குள்ளாக்க எங்கே நடத்தப்படுகிறதான கூட்டங்கள் இருக்கிறதோ அவைகளுக்கு மாத்திரம்தான் நாம் இன்றைக்கு ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். யோசித்து பாருங்கள்.
இன்றைக்கு கூட்டங்கள் எல்லாம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? இயேசு விரும்பத்தக்கதான கூட்டங்களாய் காணப்படுகிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இயேசு விரும்பத்தக்கதான காரியம் என்னவா இருக்கிறது என்று இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாளோ என் பாதத்தில் அமர்வதை நல்ல பங்காய் தெரிந்து கொண்டார். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பதுதான் நல்ல பங்கு என்பதை மரியாள் அறிந்திருக்கிறாள். ஆனால் மார்த்தாள் இயேசுவினுடைய சரீரத்தின் திருப்திப்படுத்துவதிலே அவள் ஆவல் கொண்டிருந்தாள். அதை குறித்தே அவள் எண்ணி கவலை கொண்டிருந்தாள். இயேசு எதை சாப்பிடுவாரோ, அவர் எதை ருசித்து புசிப்பாரோ, அவர் ருசியுள்ள பதார்த்தமாய் நாம் தயார் செய்ய வேண்டும் என்பதை அதை குறித்ததான சிந்தையோடு கூட அவள் காணப்பட்டாள். இன்றைக்கு மார்த்தாளை போல எத்தனை மார்த்தார்கள் நம்முடைய இருதயத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, நம்முடைய சிந்தையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சரீரத்தை மாத்திரம் திருப்திப்படுத்துவதிலே எங்க கலர் கலரா பல்பு போட்டு, எங்க விதவிதமான பாடல்களை பாடி, எங்கே டான்ஸ் ஆடி கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்றாங்களோ, நேரத்தை விரயமாக்குகிறார்களோ, அந்த இடங்களுக்கு அப்படிப்பட்டதான ஊழியங்களுக்கு ஓடுவதில் தான் இன்றைக்கு நாம் பிரயாசப்படுகிறோம். அதிகமாக விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் எங்கே கர்த்தருடைய வார்த்தை உண்மையாய் போதிக்கப்படுகிறதோ அந்த இடங்களுக்கு நாம் போவதற்கு விருப்பமில்லாதவர்களாய் காணப்படுகிறோம். காரணம் என்ன? அங்க யாரு போவா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கினேங்கிறாங்க. அங்க போன ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இல்ல, ஒரு சந்தோஷத்துக்குரியதான வார்த்தையும் இல்ல. நாம் எதை விரும்புகிறோம்? எந்த கூட்டத்தில் நடன களியாட்டங்கள் காணப்படுகிறதோ அந்த கூட்டத்துக்கு போனா கொஞ்ச நேரம் நடனம் ஆடிவிட்டு நாம் சந்தோஷமாய் வந்தால், நாம் நடனம் ஆடுவதின் நிமித்தமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். மார்த்தாளை போல. புரியுதா உங்களுக்கு? நாம் நினைத்துக் கொள்கிறோம் மார்த்தாளை போல. இயேசு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இயேசு நம்ம வீட்டை தேடி வந்திருக்கிறார். நம்மை தேடி நம்மை நலம் விசாரிக்கும்படியாய் வந்திருக்கிறார். அவரை போஷிப்பதை தான், ருசியுள்ள பதார்த்தங்களை கொடுப்பதினால்தான் அவர் திருப்தி அடைவார் என்பதை மார்த்தாள் அறிந்திருக்கிறாள். மார்த்தாளை போல நாம் அறிந்திருக்கிறோம். நாம் நடனமாடுவதின் நிமித்தமாகத்தான் நமக்கு சமாதானம் கிடைக்கப்படுகிறது. அதுதான் இயேசுவினிடத்திலிருந்து கடந்து வருகிறதான சமாதானம். சபைகளிலே நம்மை மகிழ்ச்சியாக்கப்படுகிறதான காரியங்களை செய்கிற பொழுதுதான் நம்முடைய சமாதானம் கிடைக்கப்படுகிறது என்பதை தவறாக நம்முடைய சிந்தையிலே அவர்கள் புகட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான காரியங்களை நாடி ஓடுகிறோம். எதற்கு? மார்த்தாளை போல. அதில் தான் தேவன் சந்தோஷப்படுவார் என்று உண்மையாக சொல்லுகிறேன். அதில் ஒரு பொழுதும் அவர் சந்தோஷம் கொள்ளுகிறவராகவே இல்லை. அவர் எதில் சந்தோஷம் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார்? எதில் திருப்தி அடைகிறவராய் காணப்படுகிறார்? மரியாளை போல தன் பாதத்தருகிலே அமர்ந்து கொண்டு என் வார்த்தையிலே என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதான வார்த்தையை யார் உண்மையாய் உத்தமமாய் கேட்கிறார்களோ அவர்கள் நிமித்தமாகத்தான் அவர் பிரியப்படுகிறவராய் காணப்படுகிறார். அவர்கள் நிமித்தமாகத்தான் அவர் சந்தோஷப்படுகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் ஆடுகிறதான நடனங்களின் நிமித்தமாகவோ, நீங்கள் செய்கிறதான காரியங்கள் நிமித்தமாகவோ, நீங்கள் கொடுக்கிறதான காணிக்கைகள் நிமித்தமாகவோ அவர் ஒரு பொழுதும் திருப்தி அடைகிற தேவனாக இல்லை. திருப்தி அடைகிறதான இயேசுவாக இல்லை. இங்கே தெளிவா இருக்குது எல்லா காரியங்களும். மார்த்தாளை போல
எத்தனை மார்த்தாள்கள் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறது. அது பெரிய சர்ச்சை. அங்க போனாதான் சத்தியம் சத்தியமா இருக்கும். அது பெரிய திருச்சபை, அங்குதான் உண்மையுள்ளதாய் காணப்படும். யோசித்துப்பா, இருதயத்தை ஆராய்ந்துப்பா. எங்கு உண்மையுள்ள வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிறது என்பதை நிதானித்து அறிந்து பார். உன் ஜெபத்திலே தேவனிடத்திலே கேள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக, என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதன் நிமித்தமாய் நித்திய ராஜ்யத்திற்கு சேருவதற்கு ஏதுவான வார்த்தை எங்கிருந்து கடந்து வருகிறது, அதை எனக்கு காண்பியும், அந்த இடத்துக்கு நேர என்னை வழிநடத்தும் என்று நீ கேள். அவர் வழிநடத்த உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் எங்கு வழி நடத்துகிறாரோ அங்கே சென்று நீங்கள் என்ன பண்ணுங்க, இளைப்பாறிக் கொள்ளுங்கள். காரணம் என்ன? அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்ணண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடுகளுக்கு தெரியாது எங்கே பசுமையான புல்வெளிகள் உண்டு என்பதை. ஆடுகளுக்கு ஒரு பொழுதும் தெரியாது எங்க பசுமையான புல்வெளி இருக்குதுன்ட்டு. பார்க்கிறதெல்லாம் அதுக்கு உணவாக தான் தெரியும். பார்ப்பதெல்லாம் தன் ஜீவனை மேம்படுத்துவதற்கு ஏதுவான, தன் சரீரத்தை புஷ்டிப்படுத்துவதற்கு ஏதுவான உணவு என்பதை மாத்திரம்தான் ஆடுகள் அறிந்திருக்கும். ஆனால் மேய்ப்பனுக்குத்தான் தெரியும் செழுமையான புல்வெளிகள் எங்கே இருக்கிறது என்பது. எங்கே செழிப்பான புல்வெளிகள் காணப்படுகிறது என்பது மேய்ப்பனுக்குத்தான் தெரியும். எங்கே அமர்ந்த தண்ணீர்கள் காணப்படுகிறது, பருகுவதற்கு ஏதுவான சுவையுள்ள தண்ணீர் என்பதை மேய்ப்பனுக்கு தெரிந்த காரியமா இருக்கிறது. மேய்ப்பனிடத்தில் கேள், அவர் உன்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் புல்வெளிகள் அண்டையில் உன்னை மேய பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் மரியாள் இயேசுவுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்து பெற்றுக்கொண்டவளாய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இயேசுவின் பாதத்தில் அமர்வதற்கு விருப்பம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம்? சொல்வதற்கே வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமாயிருக்கிறது, ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியமாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிறதான எத்தனையோ திருச்சபைகள், எத்தனையோ போதகர்கள் ஜனங்கள் விரும்பாதபடியினாலே அப்படிப்பட்டதான ஊழியத்தை விட்டுவிட்டு பின்னோக்கி போனதான எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஊழியமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனதான எத்தனையோ நல்ல ஊழியர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை போதித்ததான ஊழியர்கள், அவர்களுக்கெல்லாம் ஜனங்கள் விரும்பத்தக்கதான என்டர்டெயின்மெண்ட் பண்ண தெரியாததின் நிமித்தமாக அவர்கள் எதை அறிந்திருந்தார்கள்? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று ஆடுகளுக்கு கொடுப்பதில் தான் அவர்கள் நோக்கமாய் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்டதான ஊழியங்கள் இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டு போயிருக்கிறது. காரணம் என்ன? ஆடுகள் தன் சுயத்தின் நிமித்தமாய் எனக்கு எங்கே உணவு கிடைக்கும், என்னை திருப்திப்படுத்துகிறதான உணவு எங்கே உண்டு என்பதை தாங்களாகவே நிர்ணயம் பண்ணிக்கொண்டதின் நிமித்தமாக
இன்றைக்கு பல திருச்சபைகள் மூடப்பட்டு போயிருக்கிறது. வருத்தம் அளிக்கக்கூடிய காரியம். இன்றைக்கு அநேக திருச்சபைகள் வளர்ச்சி அடைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. திருச்சபையிலே களியாட்டம், திருச்சபையிலே தவறான போதனைகள், நீ எதை தேடுகிறாய்? நீ எதை தேடுகிறாய்? உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 8:35. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவினுடைய பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். போதும் போதும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, லூக்கா 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவா இருக்கிறது? அங்கே சம்பவித்ததான ஒரு காரியத்தை பார்த்து ஜனங்கள் பயந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். என்ன சம்பவம் அங்கே சம்பவிக்கப்பட்டது? ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் குகைகளிலே தன் வாழ்க்கையை நடத்துகிறவனாய் காணப்படுகிறான். அவன் ஜனக்கூட்டத்தை விட்டு, கிராமத்தை விட்டு, குகைகளிலே வாழுகிறவனாய் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டவனாய் காணப்படுகிறான். எதின் நிமித்தமாக? அவனுக்குள் அநேக பிசாசுகள் ஆட்கொண்டதின் நிமித்தமாக. அவனுக்குள் அநேக பிசாசுகள் ஆட்கொண்டதின் நிமித்தமாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறவராய் காணப்படுகிறார். என்ன பண்றாரு? நடந்து வருகிறவராய் காணப்படுகிறார். அவர் நடந்து வருகிறதான தருவாயிலே அவனுக்குள், அந்த மனிதனுக்குள் இருந்ததான பிசாசுகள் இயேசு வருகிறதை கண்டு பயப்படுகிறதாய் காணப்படுகிறது, அஞ்சுகிறதாய் காணப்படுகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து வராரு. அவர் வரும் பொழுது அவர் பிசாசுகளை பார்த்து எதுவும் சொல்லல. இவர் வர்றத பார்த்து இவர் நம்மை ஏதாவது செய்து விடுவார் என்று அந்த பிசாசுகள் பயப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஓடி வந்து இயேசுனுடைய பாதத்தருகே ஓடி வந்து, ஆண்டவரே, நீர் எங்களை வேதனை கொள்ளாதபடிக்கு, எப்படி நீர் எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு இங்கு ஏன் வந்தீர் என்று கேட்கிறது. இயேசு அங்க வந்ததுனால யார் வேதனைப்படுறதா? பிசாசுகள் வேதனைப்படுகிறதா? எதுக்கு? நாங்கள் பாதாளத்தில் தள்ளப்படுவது காலம் சம்பவிக்கும் முன்னே நீ எதற்கு எங்களிடத்திலே வந்தீர் என்று கேட்கிறது. யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து. காலம் சம்பவிப்பதற்கு முன்னே எங்களை துன்பப்படுத்தவா இங்கு வந்தீர் என்று பிசாசுகள் கேட்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்டதான இந்த லேகியோன் என்கிறதான பிசாசுவை பார்த்து அவர் கட்டளை கொடுக்கிறார். என்ன பண்ண இவனை விட்டு அகன்று போ என்று கட்டளை கொடுக்கிறார். அவர் கட்டளை கொடுத்த மாத்திரத்திலே இந்த பிசாசுகள் இயேசுவினிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறது, ஆண்டவரே, எங்களை பாதாளத்துக்கு போக பண்ணாமல் அந்த பன்றிகளுடைய கூட்டத்திற்குள்ளே எங்களை அனுப்பிவிட சித்தமாயிருக்கும் என்று இயேசுவினிடத்திலே பிசாசுகள் வேண்டிக் கொண்ட பொழுது இயேசு அதற்கு உத்தரவு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு உத்தரவு கொடுத்த மாத்திரத்திலே அந்த மனிதனை விட்டு அந்த லேகியோன் என்கிறதான பிசாசுகள் எல்லாம் வெளியே போன பிறகு
இந்த மனிதன் ஒரு சுத்தமுள்ளவனாய் மாறினான். ஒரு சதா மனுஷனை போல அவன் என்ன பண்ணான்? மாறினான். அவன் பிசாசு பிடித்திருந்த பொழுது யாரும் தன் பக்கத்தில் வராமல் அவன் என்ன பண்ணுவான்? கற்களை எடுத்து தன்னை கீறிக்கொண்டு ரத்தத்தை வெளியாக பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். கத்தி கூச்சலிடுகிறவனாய் காணப்பட்டான். அநேகரை துன்பப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். இவனை எப்படியாவது பிடித்து பெரிய சங்கிலிகளினால் அவர்கள் கட்டி வைத்த பொழுது கூட அவ்வளவு பெரியதான சங்கிலிகளை, இரும்பு சங்கிலிகளை அவன் முறித்து போடுகிற பராக்கிரமசாலியாய் காணப்பட்டான். ஆனால் பிசாசுகள் இவனை விட்டு வெளியேறின பொழுது இவன் செய்ததான காரியம் என்ன? வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் என்ன செய்தான்? வஸ்திரம் தரித்துக் கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு என்ன பண்ணப்பட்டது? புத்தி தெளிவிக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் எந்த கோணத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. உங்கள் புத்தி தெளிவிக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது புத்தி தெரியாதவர்களாய் இன்னும் மாயையை குறித்து உங்கள் பிரயாசங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்பதை உன் புத்தி எப்பொழுது தெளிவாக்கப்படும்? ஒரு சின்ன காரியம் சொல்லிட்ட, ஒரு சின்ன காரியம். ஆட்டமும் பாட்டமும் குதூகலமும் இசை வாத்தியங்களும் யாருக்கு பிரியம் தெரியுமா? பிசாசுக்கு தான் அதிக பிடிக்கும். ஏனென்றால் பிசாசு தான் ஒரு காலத்தில் அவன் தூதனாய் இருந்த பொழுது இசை வாத்தியங்களை அவன் ரசித்து இசைகளை வீட்டுவதின் நிமித்தமாய் தேவனை புகழ் பாடிக் கொண்டிருந்தவனாய் காணப்பட்டான். பிசாசு எப்படிப்பட்டவன்? அவன் பிசாசுவாய் மாறுவதற்கு முன்பதாக ஒரு தூதனாய் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அவன் இசை கருவிகளாய் இசை மீட்டுகிறவனாகவும் தேவனை புகழ்ந்து பாடுகிறவனாகவும் அவன் இருந்தான். அவன் இசை மீட்டும் பொழுது எப்படி இசை மீட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை மறந்து அவன் இசை மீட்டுகிறவனாய் காணப்பட்டான். வாத்தியங்களை அவன் வாசிக்கிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு இசையை நாடி, நடனங்களை நாடி திருச்சபைகளுக்கோ கூட்டங்களுக்கோ ஓடிக்கொண்டிருக்கிறதான நீங்கள், திருச்சபைகளுக்கோ கூட்டங்களுக்கோ ஓடிக்கொண்டிருக்கிறதான நீங்கள், உங்கள் புத்தி எப்பொழுது தெளிவாக்கப்படும்? ஏன் இசை என்கிறதான புத்தி மயக்கத்திலே இப்பொழுது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? நடனம் என்கிறதான புத்தி மயக்கத்திலே இப்பொழுது காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இவை எல்லாம் எப்பொழுது தெளிகிறதோ அன்றைக்கு தான் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க முடியும். எந்த வஸ்திரம்? எந்த வஸ்திரம்? நீதியின் வஸ்திரத்தை தரிப்பித்துக் கொண்டு. புரியுதா? இந்த லேகியோன் பிடிச்சதான அந்த மனுஷன், அந்த லேகியோன் என்றதான பிசாசு தன் சரீரத்தை விட்டு வெளியேறின பொழுது, அந்த லேகியோன் என்கிறதான பிசாசுகள் அத்தனையும் தன் சரீரத்தை விட்டு, அந்த மனிதனுக்குள்ளாய் இருந்த பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு எப்பொழுது வெளியே போனதோ அப்பொழுது அவன் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டவனாய் கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அவன் அமர்ந்திருந்தான். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு உன் புத்தி தெளிவிக்கப்படுகிறதோ, என்றைக்கு உனக்குள் காணப்படுகிறதான அந்தகாரத்தின் கிரியைகள் உன்னை விட்டு வெளியே போகிறதோ, அன்றைக்கு தான் நீதியின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு
கர்த்தருடைய பாதத்தில் உன்னால் அமர முடியும். எதற்கு? அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு. அது வரைக்கும் அவருடைய வார்த்தைகளை கேட்க பிடிக்காது. காரணம் என்ன? யாரையும் அவனால கிட்ட சேர்க்க முடியல. லேகியோன் உள்ள இருந்ததுனால ஊர் ஜனங்களை யாரும் அவன் கிட்ட சேர்க்க விரும்பல. தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான், தன்னை காயப்படுத்திக் கொண்டான். எதனால? லேகியோன் உள்ளே இருந்தபடியினாலே. உனக்குள் லேகியோன்கள் காணப்படுமேயானால் கர்த்தருடைய வார்த்தை உள்ளே பிரவேசிக்க ஒரு பொழுதும் முடியாது. நீ கர்த்தருடைய வார்த்தையை ருசி பார்க்க வேண்டுமானால், கர்த்தரை திருப்திப்படுத்த வேண்டுமானால், நீ திருப்தி அடைய வேண்டுமானால், அது ஒரே ஒரு காரியத்தால் மாத்திரம்தான் முடியும். இந்த மனுஷனை போல வஸ்திரம் தரித்துக் கொண்டு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் மாத்திரம்தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உன் வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும்படியாய், உன் வாழ்க்கையில் அது கிரியை செய்யும்படியாய் நீ என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். அதுக்கு முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம், உனக்குள் இருக்கிறதான உலக அந்தகார கிரியைகள் உன்னை விட்டு அகன்று போக வேண்டும். நீதியின் வஸ்திரத்தை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் என்றைக்கு அமர்ந்திருக்க வேண்டும் என்கிறதான மனப்பக்குவத்தோடு நீ கடந்து வந்து உட்காருகிறாயோ, அன்றைக்கு தான் உனக்கு இருதயத்துக்குள் கர்த்தருடைய வார்த்தை பிரவேசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறதும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதுக்கு அதை கண்டு பயந்தார்கள். யார் பயந்தது? அந்த ஊர் ஜனங்க பயந்தாங்க. எதுக்கு? எதுக்கு பயந்தாங்க? இயேசுவை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். காரணம் என்ன? இவன் எப்படிப்பட்ட மனுஷன், எவ்வளவு பாவ வாழ்க்கை நிறைந்த ஒரு மனுஷன், பிசாசு பிடித்திருந்த மனுஷன். இவனுக்குள் இருந்ததான பிசாசு வெளியே போனதே. எப்படி இவன் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறான் என்று கர்த்தரை பார்த்து பயந்தவர்களாய் அநேக கூட்ட ஜனங்கள் காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இதிலிருந்து நீ ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு நீ மனமாற்றம் அடைந்தவனாய் உலக காரியங்களையோ உலக மாயைகளையோ நடன களியாட்டங்களையோ விருத்து அவைகளை நாடாமல் நீ புத்தி தெளிவிக்கப்பட்டவனாய் வஸ்திரம் தரித்துக் கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறாயோ, உன்னை காண்கிறதான மற்ற ஜனங்களும் கர்த்தருடைய பிள்ளையாகிய நீதியின் பிள்ளையை குறித்து பயப்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதான ஊழியக்காரனை பார்த்து பயந்து நடுங்குகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஏன்? எது நிமித்தமாக? அவன் வாயிலிருந்து பிறந்து வருகிறதான வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதான ஒரு பயம் ஏற்படும். முதலாவது நீ கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட வேண்டும். எத்தனை நாளைக்கு நாம நினைச்சிட்டு இருப்போம், யாருன்னா வரட்டும் அப்புறம் நம்ம போலாம், யாராவது வரட்டும் நம்ம அப்புறம் போலாம். எத்தனை நாள் மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறவராய் காணப்படுகிறார். நீ என்றைக்கு முன்மாதிரியாய் தன் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறாயோ, அன்றைக்கு உன்னை குறித்து அநேகர் உன் நிமித்தமாய் ரட்சிக்கப்படாது ஏதுவான காரியமாயிருக்கும். அல்லேலூயா, 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 ஆமென். அந்த ஜனங்கள் கர்த்தரை பார்த்து பயந்தவர்களாய் காணப்பட்டார்கள். எதற்கு? அவர் செய்ததான காரியம் இது எப்படி நடந்தது? இவ்வளவு பிசாசுகள்
இதுவரைக்கும் யாராலும் கட்ட முடியாத பிசாசுகள் இவனை விட்டு அகன்று போயிருக்கிறது. இவன் வஸ்திரத்தை தரித்து கொண்டு இவருடைய பாதத்தில் அமர்ந்து இவருடைய வார்த்தைகளை அவன் கேட்கிறானே என்று பயந்தார்கள். ஒரு டிஃபரண்ட் தெரிஞ்சிருச்சு, ஒரு வித்தியாசம் தெரியுது. எப்பொழுது அவன் புத்தி தெளிவிக்கப்பட்டு அவன் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் உட்காரும் பொழுது, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது உன் புத்தி தெளிவிக்கப்படும், எப்பொழுது நீ நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்க போகிறாய். காலம் தாழ்த்திக் கொண்டிராதே. கர்த்தருடைய வருகை சமீபமாய் காணப்படுகிறது. ஒருவேளை இன்று ராத்திரியிலே அவருடைய வருகை காணப்படுமே ஆனால் மாயைகளின் நிமித்தமாய் நடன களியாட்டங்களை குறித்தே உன் சிந்தைகளை செலுத்தினபடியினாலே, அங்கே ஓடிக்கொண்டிருந்தபடியினாலே, ஒருவேளை நீ ரட்சிக்கப்படாத பிள்ளையாய் நீ கைவிடப்பட்டு போய் விடுவாய் என்றால் உன்னை விட துர்பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. கர்த்தருடைய வருகையிலே நீ பங்கேற்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே, எப்படி மார்த்தாளே மார்த்தாளே, மரியாள் என் பாதத்தில் அமர்வது நல்ல பங்கு என்பதை அவர் தெரிந்து கொண்டாள் என்று இயேசுவானவர் சொன்னது போலவே, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதான போதகருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது நல்லது என்பதை நீங்கள் என்றைக்கு அறிந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கு தான் உங்களுக்கு ரட்சிப்பு, அன்றைக்கு தான் உங்களுக்கு மீட்பு. அடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 22:3. நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்ஷீஷ் பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்ரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். போதும் போதும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார்? எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார்? வசனம் சொல்லுகிறது, நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன் என்று அவர் தன் வாயினாலே சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் சவுலாய் இருக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டதான, இயேசுவுடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு கீழ்ப்படுகிறதான ஜனக்கூட்டம் யாரையாகிலும் அவன் தெரிந்து கொண்டால், நபர்களை அவன் தெரிந்து கொண்டால், அவர்களை பிடித்து அடித்து துன்புறுத்தி சிறைச்சாலையில் அடைத்து அவர்கள் மரண பரியந்தம் மரித்து போற வரைக்கும் அவங்களை துன்பப்படுத்தி என்ன பண்ணுவான்?
மறித்து போக பண்ணினான் என்று அவன் வாயாலே அவன் அறிக்கை செய்கிறவனாய் காணப்பட்டான். இப்படிப்பட்டதான சவுல் தன் புத்தி தெளிவிக்கப்பட்ட பொழுது, எப்பொழுது இயேசுவானவர் ஒளியின் நிமித்தமாய் அவனை சந்தித்த பொழுது அவன் புத்தி தெளிவிக்கப்பட்டது. எப்படி தெளிவிக்கப்பட்டது? நான் செய்வது பாவம், நான் முள்ளில் உதைக்கிறது குற்றம் என்பதை அவன் புத்தி தெளிவிக்கப்பட்ட பொழுது, அந்த புத்தி தெளிவிக்கப்பட்டவனாய் இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்ததான அந்த தேடுதலை அவன் தேடின பொழுது அவன் கண்டடைய பெற்றதுதான் இங்கே குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3ஆம் வசனத்திலே, நான் யூதன், சிலிசியா பட்டணத்தில் தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேல் பாதத்திலே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தேன். என்ன சொல்றான்? நான் கமாலியேல் பாதத்தில் வளர்க்கப்பட்டவன், முன்னோர்களுடைய வேத பிரமாணங்களை நிமித்தமாய் போதிக்கப்பட்டவன். அவன் தேடுறான், இந்த இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அவன் எவ்விதமாக தேடி இருக்கிறான். முன்னோர்களுடைய வேத பிரமாணங்களை அவன் கற்றதின் நிமித்தமாய். நாம் புரிந்து கொள்ளும்படியாய் சொல்ல வேண்டுமானால், கர்த்தருடைய வார்த்தையை அவன் எங்கிருந்து கேட்டிருக்கிறான்? கமாலியேல் பாதத்தண்டையில் இருந்து அவன் கேட்டவனாய் காணப்படுகிறான். வசனம் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது. அவன் எங்கிருந்து இருக்கிறான்? இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகிலே வளர்ந்து. அவன் எங்க வளர்ந்தான்? கமாலியேல் பாதத்திலே. கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதான கமாலியேலுடைய பாதத்தில் அவன் அமர்ந்திருந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணங்களை அவன் கற்றுக்கொண்டபடியினாலே இப்பொழுது புத்தி தெளிவிக்கப்பட்டவனாய் அவன் எவ்விதமாக மாற்றப்பட்டிருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள் வைராக்கியம் உள்ளவனாய் மாற்றப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான வைராக்கியம் அவனுக்குள்ளே வந்திருக்கிறது. எது நிமித்தமாய்? அவன் புத்தி தெளிவிக்கப்பட்டதின் நிமித்தமாய். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துவர்களை கண்டால் கொலை செய்கிறதான ஒரு மனிதன், கிறிஸ்துவை கண்டால் துன்புறுத்துகிறதான ஒரு மனிதன், கிறிஸ்துவை கண்டால் அடித்து கொடுமைப்படுத்துகிறதான ஒரு மனுஷன், கிறிஸ்துவை கண்டால் சிறைச்சாலையில் தூக்கி போடுகிறதான ஒரு மனுஷன் தன் புத்தி தெளிவிக்கப்பட்ட பொழுது கமாலியேல் பாதத்தண்டையிலே அமர்ந்திருந்து கர்த்தருடைய வேதத்தை அவன் கற்றுக்கொண்டபடியினாலே எப்படிப்பட்டவனாய் மாற்றப்பட்டிருக்கிறான்? வைராக்கியம் நிறைந்தவனாய் மாற்றப்பட்டிருக்கிறான். எதில் வைராக்கியம் நிறைந்தவனாய் மாற்றப்பட்டிருக்கிறான்? கர்த்தருடைய வழிகளில் நடப்பதிலே அவன் வைராக்கியம் மிக்கவனாய் மாற்றப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தைகளின் நிமித்தமாய் அவன் வைராக்கியம் மிக்கவனாய் மாற்றப்பட்டிருக்கிறான். காரணம் என்ன? அவன் புத்தி தெளிவிக்கப்பட்டதினாலே. என்றைக்கு உன் புத்தி தெளிவிக்கப்பட போகிறது? இருதயத்தை ஆராய்ந்து பார். இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். ஒரு நாள் ஒரு நேரத்திலே இந்த பவுல் சவுலாய் இருக்கும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்து என்கிறதான பெயரை கேட்டாலே எரிச்சல் மிகுந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் இன்றைக்கோ அவருடைய வழிகளில் பிரவேசிக்க வைராக்கியம் உள்ளவனாய் காணப்படுகிறான். எது நிமித்தமாக? அவன் கமாலியேல் பாதத்தருகிலே அமர்ந்திருந்து முன்னோர்களுடைய நியாய பிரமாணத்தை அவன் கற்றுக்கொண்டபடியினாலே, கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டு கற்றுக்கொண்டபடியினாலே தன் வாழ்க்கையிலே அவைகள் நடப்பிக்கப்பட வேண்டும் என்கிறதான வாஞ்சை அவனுக்குள் பிறந்தது. இன்றைக்கு நீ எந்த நிலையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்?
இந்த வார்த்தைகளை கேட்கிறதான நீங்கள் உங்கள் இருதயத்தை சற்று நேரம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணம் காணப்படுகிறது. யோசித்துப்பா, இன்னமும் நாம் நடனத்தின் நிமித்தமாகத்தான் திருப்தியாக்கப்பட வேண்டுமானால் தாராளமாக செய்து கொள்ளலாம். களியாட்டங்கள் நிமித்தமாகத்தான் கர்த்தரை நான் மகிமைப்படுத்த முடியும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்களானால் தாராளமாய் அவைகளை பின்பற்றலாம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும் என்று. இந்த வசனத்தையே நிறைய இப்ப மாத்திட்டாங்க. காணிக்கை கொடுங்க, நீங்க உதாரத்துவமா கொடுத்தாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று உலக ஆசீர்வாதத்துக்காய் அதை மாற்றி திருத்தி என்ன பண்ணிட்டாங்க, போதித்து விட்டார்கள். உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் எப்படி நம்ம கொடுக்கணுமா, தன் இருதயத்தை கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு என்று கொடுக்கும் பொழுது கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, யாரும் கட்டாயப்படுத்துவதனால் நிமித்தமும் அல்ல, உன் வருத்தத்தின் இருதயத்தின் வருத்தத்தினாலும் அல்ல. நீ எப்படி உன் இருதயத்தை கொடுக்கணும் கர்த்தரிடத்துல? உதாரத்துவமாய், மனம் உவர்ந்து, உன் விருப்பப்பட்டு நீ கர்த்தருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாயானால் உன் இருதயத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அதையே அவர் சுகந்த வாசனையாய் நுகருகிறவராயும் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணான்? கட்டாயமாயும் கொடுக்கல, விசனமாயும் கொடுக்கல, விருப்பப்பட்டு தன்னுடைய இருதயத்தை கர்த்தரிடத்துல அவன் ஒப்பு கொடுத்தபடியினாலே அவன் என்ன பண்றான்? வைராக்கியம் உள்ளவனாய் கர்த்தரை பின்பற்றுகிறவனாய் மாறி போனான். பின் நாட்களிலே அவனை குறித்து பேசுகிறதான பேச்சுகள் அதிகமாய் பரவி இருக்கிறது. இன்னும் ஆணித்தனமாய் சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு இருக்கிறதான அத்தனை திருச்சபைகளும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலின் மீது கட்டப்பட்டதான திருச்சபைகளாகத்தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் விதை விதைத்தார், இன்றைக்கு அறுவடையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த அறுவடை மாறி போயிருக்கிறது? தவறான அறுவடையாய் மாறி போயிருக்கிறது. இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வார்த்தையை போதித்தவராய் காணப்பட்டார். இன்றைக்கு வார்த்தையை போதிக்கிற திருச்சபைகளாய் அல்ல, நடன களியாட்டங்களை கற்பிக்கிற திருச்சபைகளாய் மாறி போயிருக்கிறது. கர்த்தருடைய பாதத்தருகில் அமர்ந்திருந்து வார்த்தையை கேட்க வேண்டும் என்று போதிப்பதற்கு பதிலாக நடனமாடி தேவனை துதித்தால் அதில் தான் அகமகிழ்வார் என்கிறதான தவறான போதனையை இருதயத்தில் பதிய பண்ணுகிறதான திருச்சபைகளாய் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யோசித்துப்பா, சரீரத்தை திருப்திப்படுத்துவதனால் ஒரு பொழுதும் இயேசுவானவர் திருப்தி அடைய போவது இல்லை. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் தெளிவாய் சொல்லுகிறார். மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே, மார்த்தாளே, மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். எது நல்ல பங்கு? என் பாதத்தில் அமர்வதுதான் நல்ல பங்கு என்பதை அவள் தெரிந்து கொண்டபடியினாள். இன்றைக்கு நீங்கள் யார் பாதத்தில் அமர்ந்திருக்க போகிறீர்கள்? மார்த்தாளை போல இயேசுவை திருப்திப்படுத்தினால் போதும், அவருடைய சரீரத்துக்கு உணவு கொடுத்தால் போதும், அதை ஆயத்தம் செய்வதனால் நான் களியாட்டம் ஆடி அவரை நடனத்தின் நிமித்தமாய் அகமகிழ்ந்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? ஒருபோதும் அதில் அவர் அகமகிழவே மாட்டார், திருப்தி அடையவே மாட்டார். அவர் எதில் திருப்தி அடைகிறவராய் காணப்படுகிறார்? அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதுதான் அவர் திருப்தி அடைகிறவராய் காணப்படுகிறார். அடுத்து வாசிப்போம். ரோமர் 10:3. ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சொன்னமே, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால். நீங்கள் இன்றைக்கு எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? தேவ நீதியை தேடுவதற்கு பதிலாக உங்கள் சுய நீதியை நீங்கள் நிலைநாட்டுவதற்காக இன்றைக்கு எதை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நடன களியாட்டங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். சற்று நேரம் இன்பமாய் இருப்பதற்கு, சற்று நேரம் மனமகிழ்ச்சியாய் காணப்படுவதற்கு, சற்று நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவதற்கு இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சுய நீதியை நாடி தக்க வைத்துக் கொள்வதற்காக அப்படிப்பட்டதான திருச்சபைகளை நாடி, அப்படிப்பட்டதான போதகர்களை நாடி, அப்படிப்பட்டதான ஊழியர்களை நாடி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஜனக்கூட்டமாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, எவைகளை தேட வேண்டும் என்று. தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். என்னது? சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் என்று இங்கு வசனம் சொல்லுகிறது. இப்படி ஓடுகிறவர்கள் எல்லாம் சுயநீதிக்கு கட்டுப்பட்டவராய் இருக்கிறபடியினாலே தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எது தேவ நீதியாய் இருக்கிறது? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது தேவநீதியாய் காணப்படுகிறது. எந்த திருச்சபையில் கர்த்தருடைய வார்த்தை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் போதிக்கிறார்களோ அந்த திருச்சபை தேவனுடைய நீதிக்கு உட்பட்டதான திருச்சபையாய் காணப்படுகிறது. அப்படி போதிக்கிறதான போதகன் கர்த்தருடைய நீதிக்கு உட்பட்ட போதகனாய் அவன் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். அவர்களை தேடுவீர்களானால், அவைகளை நாடுவீர்களானால், கர்த்தருடைய நீதிக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், கர்த்தருடைய நீதிக்கு உட்பட்டவர்களாய், கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருவதற்கு தகுதியாக்கப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். ஒரு தீர்மானம் செய்து கொள். இன்னமும் அந்த பிசாசு பிடித்ததான மனிதன் போலவே தன்னை காயப்படுத்திக் கொள்வதற்காக, சங்கிலியினால் கட்டிக்கொள்வதற்காக பிசாசு பிடித்தவர்களாய் காணப்பட போகிறீர்களா? அல்லது புத்தி தெளிவிக்கப்பட்டவர்களாய் வஸ்திரம், நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க முன்வர போகிறீர்களா என்பதை நீங்கள் நிதானித்து அறிந்து நீங்களாகவே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்களிடத்திலேயே நான் விட்டுவிடுகிறேன். நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஈவை அருள்வாராக. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்றாரு? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவராய் காணப்படுகிறார். உனக்கு நல்ல புல், பசுமையான புல் எது என்பதையும், நீர் பருகத்தக்கதான அமர்ந்த தண்ணீர் எது என்பதையும் மேய்ப்பன் அறிந்திருக்கிறார். மேய்ப்பனிடத்தில் நீ கேட்பாயானால் பசுமையான புல்வெளி எங்கு உள்ளது என்பதை உன்னை அழைத்து செல்ல அவர் கிருபையுள்ளவராய் காணப்படுகிறார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே,
உம்முடைய வார்த்தைகள் சொல்லுகிற விதமாய் சுவாமி பசுமையான புல்வெளிகள் எங்கு உள்ளது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய், எங்களுக்கு தேவையான அமர்ந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய், எங்கள் புத்தியை நீ தெளிவிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. எப்படி லேகியோன் என்கிறதான பிசாசு பிடித்திருந்தவனுடைய மனிதனுடைய புத்தியை நீ தெளிவிக்கும்படும்படியாய் பிசாசுகளை வெளியே துரத்தினீரோ, அதே போல சுவாமி எங்களை ஆட்கொண்டிருக்கிறதான அப்பா மாயமாலத்தின் பிசாசுகளை எங்களை விட்டு அகன்று போகும்படியாய், நடன களியாட்டம் என்கிறதான பிசாசுகள் எங்கள் இருதயை விட்டு அகன்று போகும்படியாய், புத்தி தெளிவிக்கப்பட்டவர்களாய் நித்திய ஜீவ வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை நாங்கள் அணிந்து கொண்டு நம்முடைய வார்த்தையை கேட்க எங்களை தகுதிப்படுத்துவீராக சுவாமி. எங்களை தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. உடைய கருத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க அப்பா. அப்பா தகப்பனே, கேட்ட யாவருக்காக செபிக்கிறேன் சுவாமி. அவர்கள் புத்தி தெளிவிக்கப்படும்படியாய், எந்த இடத்தில் ஜீவனுள்ள வார்த்தைகள் உண்மையாய் உள்ளதை உள்ளதென்று, இல்லதை இல்லதென்று பிரசங்கிக்கப்படுகிறதோ அப்படிப்பட்டதான இடங்களுக்கு அநேக பிள்ளைகள் கூடும்படியாய் நீர் இன்றைக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பீராக சுவாமி. நாமும் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம் ஆம்.